சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள தமிழகம் கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்திருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யும் வாக்காளர் எஜமானர்களின் நாடித் துடிப்பை ஆராய்ந்து அவர்களது மனதில் என்ன உள்ளது என்பதை உரக்க கூறி வருகிறது தினம் ஒரு தொகுதி. இன்றைய பயணத்தில் நாம் சந்திக்கப் போவது சிவகங்கை தொகுதியை பற்றி. சிவகங்கை மாவட்டத்தின் தலைநகராக உள்ள சிவகங்கை தொகுதி வரலாற்று பெருமைக்கு சொந்தமானது. சுதந்திர போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் மண்ணையும் மானத்தையும் காக்க தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு தன்னுயிர் ஈத்த மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் வாழ்ந்த வீரமிக்க மண் இது. புறநானூறு பாடலாசிரியர் ஒக்கூர் மாசாத்தியாரும் கவி சக்கரவர்த்தி கம்பனும் வாழ்ந்த ஊர் சிவகங்கை. வானம் பார்த்த பூமியாக இருப்பதால் மழையை மட்டுமே நம்பி விவசாயம் நடைபெறுகிறது. தொகுதியில் முக்குளத்தோர் பெரும்பான்மையாக உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக ஆதி திராவிடர்கள், யாதவர், நாடார் உள்ளிட்ட பிற சமூகத்தினரும் கணிசமாக வசிக்கின்றனர். இங்கு மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,71,110. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,34,448 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,36,662 பேரும் உள்ளனர். 2011 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எஸ். குணசேகரன். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர் என்பதால் இவரது கோரிக்கைகள் கண்டுகொள்ளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சிவகங்கை பகுதியில் கிராஃபைட் எனும் கனிமம் அதிக அளவில் உள்ளது. இது சார்ந்த உப தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குறுதி அளித்தாலும் அதனை செயல்படுத்த யாரும் முன்வருவதில்லை என ஆதங்கப்படுகின்றனர் தொகுதிவாசிகள். இந்த ஊருக்கு பொறுத்தவரையில கிராஃபைட் தான் முக்கியமான இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணாதனால எந்த தொழிலும் இங்க வளரல. கிராஃபைட் இண்டஸ்ட்ரி நீங்க செயல்படுத்திருந்தீங்கன்னா அதனுடைய பக்க தொழில்கள், அதனுடைய சார்ந்த தொழில் நிச்சயமாக வளர்ந்திருக்கும். இங்க உள்ள மக்கள்லாம் அதை இட்டு பயனடைஞ்சிருப்பாங்க. அது வளராதனால எதுவுமே செய்ய முடியல. சிவகங்கை நகர பகுதியில் அடிப்படை வசதிகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளிட்டவை இல்லாததால் அரசு அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் வெளியிடங்களிலிருந்து வருகின்றனர். மாவட்ட தலைநகராக இருப்பதால் தேவையான வசதிகளை செய்ய வேண்டும் என்கின்றனர் பொதுமக்கள். சிவகங்கையில மாவட்ட ஆட்சியர் வளாகம் இருக்கு. ஆனா இங்க பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் பூராமே வெளியூர்ல இருந்து வர்றாங்க. ஒரு 10% மக்கள் கூட இங்க இருக்காங்கல்ல. அதே மாதிரி மாவட்ட தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. அங்கேயும் யாருமே இங்க ஒரு 10% அலுவலர்கள் இங்க இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே வெளி மாவட்டத்துல இருந்து வர்றாங்க. ஏன்னு கேட்டா அடிப்படை வசதிகள் இல்ல, ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்ல, ஒரு தரமான கல்வி நிறுவனங்கள் இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அமைக்கப்பட்ட ஊரணிகள் எல்லாம் பாழடைந்து கிடப்பதால் நீராதாரம் இல்லாத சூழல் நிலவுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். படிப்பறிவு இல்லாத மன்னர்கள் ஆண்ட போது ஒரு 13 ஊரணி பராமரிச்சு அதுல தண்ணீர் எப்படி ஊர் மக்களுக்கு பயன்படுத்துறது கொடுத்திருந்தாங்க. ஆனா நகரம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இந்த 13 ஊரணிகளுமே கிட்டத்தட்ட 30 வருஷமா எந்த விதமான பராமரிப்பும் இல்லாம பாலடைஞ்சு போச்சு. எந்த ஒரு ஊரணியிலுமே தண்ணி கிடையாது. நாள் வேலிக்கருவிகள் முளைச்சு மக்கள் அதை பொது கழிப்பிடமா பயன்படுத்துறாங்க. குப்பைகளை கொட்டி அசுத்தப்படுத்துறாங்க. திமுக ஆட்சியின் போது சிவகங்கைக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டமும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொண்டுவரப்பட்டது. ஆனால் இவை கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதாக ஆதங்கம் வெளிப்படுகிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைலாம் கொண்டுட்டு திமுக ஆட்சி காலத்துல அதையுமே இன்றைய காலகட்டத்தில் சரியாம பராமரிக்காம மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததுல திமுக கொண்டுட்டு வந்த ஒரே காரணத்திற்காக சரியான பணியாளர்களை நியமிக்காத காரணத்தினால சரியா முடங்கி போய் உள்ளது. இன்றைய சூழ்நிலையில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நமது சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவராகவும் நமது மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம்னால ஒரு அரசு பொறியியல் கல்லூரி கொண்டுட்டு வர்றதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து தரக்கூடியவராக இருக்கணும். காளையார் கோவில் பகுதியை சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வருகிறது.
இதனை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வதில்லை என்கின்றனர் வாக்காளர்கள். நீண்ட நாள் கோரிக்கையா இந்த கலையில சுற்றுலா தலம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட போராட்டமா சொல்லி கோரிக்கையில நீண்ட காலமா வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றினா இந்த தாலுகா பொறுத்தளவோ அல்லது கலையில பொறுத்தளவோ வளர்ச்சி அடைகிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் ஒதுக்குறதுக்கு தோதா இருக்கும். அதே மாதிரி நீதிமன்ற தாலுகாவுக்கு தாலுகா அலுவலகம் ப்ராப்பரா செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீதிமன்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பொதுமக்களோட முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா இந்த தாலுகா பொறுத்தளவு கலைக்கல்லூரி ஒன்று வேணுங்கிற. தொகுதியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. தொழில் வளத்தை ஏற்படுத்துவதற்கான காரணிகளை உருவாக்க வேண்டும் என்பது பகுதிவாசிகளின் முக்கிய எதிர்பார்ப்பு. தொகுதி எம்எல்ஏ பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்றிருந்தாலும் அவரால் கோரிக்கைகளை மட்டுமே பேரவையில் எழுப்ப முடியக்கூடிய சூழல் இருப்பது கண்கூடு. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பேரம் பார்க்காமல் மக்களுக்கான சேவையை முன்னிறுத்தி ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. மக்கள் விரோத அரசுகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்ட கடந்த கால வரலாறுகளை எண்ணி பார்ப்பது அவசியம். சன் செய்திகளுக்காக எம் செந்தில்குமார் மற்றும் சாமிநாதன்.